அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மதி சொல்லு சேனல்லேருந்து உங்கள் மதி. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் உடம்பு சரியில்லாமல் காய்ச்சல் சளியோடு படுத்திருந்தேன். எங்கள் அம்மாச்சி இதை சாப்பிடு சரியாயிடும் அப்படின்னாங்க. நானும் வேண்டவே வேண்டான்ட்டேன். ஏன்னா காய்ச்சல் சளி இருந்தால் சாப்பிட முடியாது இல்லைங்களா. வேண்டவே வேண்டான்னு எவ்வளோ போராடினேன். நீ இதை சாப்பிடுக்கனே, உனக்கு அதுக்கப்புறம் தெரியும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு சாப்பிடுன்னு கொடுத்தாங்க. நானும் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க உடம்பு. என்ன மாச்சி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், பச்சைக்கொல்லு ரசங்கண்ணே, இதை சாப்பிட்டா சளி காய்ச்சல் நல்லா தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கொள்ளு ரசத்தோட மகிமை என்னங்கிறது எனக்கு புரிஞ்சுதுங்க. எங்கள் அம்மாச்சி சொன்னாங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. இந்த பச்சை கொள்ளு ரசம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நானும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. சளி பிடிச்சவங்களுக்கு கட்டாயம் எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்க, சரியாயிடும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ரசிப்போம், ருசிப்போம், சுவைப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரைக்க போகிறேங்க. வரமிளகா, வர கொத்தமல்லி, ஜீரகம், வெந்தயம், பூண்டு இதெல்லாம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கொள்ளு கொஞ்சமாக தாங்க போடணும். இவ்வளோ போட்டால் போதும். கொள்ளு அதிகமாக போட்டோம்னா ரொம்ப கெட்டியாக வந்துருங்க ரசம். ஆனால் கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம். பூண்டு மட்டும் அப்புறமா அரைச்சிக்கலாங்க. நீங்கள் மிக்சிலேயே போட்டு அரைச்சிக்கலாங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சாச்சுங்க. நல்லா இது மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கணும். இதை வலிச்சு எடுத்துக்கலாங்க. பூண்டு வச்சு அரைச்சிக்கலாங்க. இப்போ நல்லா மைய அரைச்சாச்சுங்க. பச்சை கொத்தமல்லி நல்லா மைய அரைச்சாச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்க, கொஞ்சம் தான் கொத்தமல்லி போட்டோம். பார்த்தீங்களா, கொஞ்சம் தான் கொள்ளு போட்டோம். சாந்து எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்களா. சரிங்க. புளி தண்ணி கரைச்சி வச்சுட்டேங்க. நம்ம ரசத்துக்கு எவ்வளோ புளி கரைப்போமோ அதே புளி கரைச்சி வச்சுக்கலாம். அதில் நம்ம அரைச்ச சாந்தை போட்டுக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. தக்காளி பழம் போட வேண்டாங்க. இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. அடுத்து சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு ஊற்றிக்கலாங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க.
பெருங்காயம் போட்டுக்கலாம். எல்லாம் சும்மா ஒரு நிமிஷம் வதக்கிட்டா போதுங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசம் இதில் ஊற்றிக்கலாங்க. எல்லாம் ரெடி பண்ணி ஊற்றி வச்சாச்சுங்க. ரசம் நல்லா உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. அப்படியே நுர கட்டி வரட்டுன்னு எடுத்துக்கலாம். சாப்பாடு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. பச்சைக்கொள் ரசம் ஊற்றி சாப்பிடுவோம். சாப்பாட்டுக்கு மேலே இருக்கணுங்க ரசம். இப்படி இருக்கணும். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிடுவோம். சுட சுட இருக்குங்க. சோறு ஒரு ரூபாய், ரசம் ஒரு ரூபாய். அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சுட சுட சாப்பிடுங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். இந்த வெங்காயம் தட்டி போட்டிருக்குறோம் இல்லைங்களா, இடையில இடையில அப்படியே தட்டு பட்டுச்சுன்னு வச்சுக்கங்களேன், நாக்கு நல்லா இருக்குங்க. அதுக்கு தான் போடுறது. சூப்பருங்க. சூப்பராக இருக்குதுங்க பச்சைக்கொள் ரசம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நான் செஞ்ச இந்த பச்சைக்கொள் ரசம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுக்கு என்ன அடுத்த டிஷ் நான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு. நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் அதேமாரி செய்யுங்க. அதேமாதிரி என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.